வேலூரில் இருக்கிற தீர்த்தகிரி முருகன் டெம்பிள் கோயில். இதில் ஸ்டெப்ஸ் வழியிலையும் நடந்து போகலாம், டூ வீலர்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம், ஆட்டோலேயும் போகலாம். ஏன்னா ரூட்டு இருக்குது. சரிங்களா? நாங்கள் வந்து ஸ்டெப்ஸில் நடந்து போனோம். இந்த ஸ்டெப்ஸை கடந்து போன உடனே ஃபஸ்ட்டு வரது மூலஸ்தானம். அந்த மூலஸ்தானத்தில் போய்ட்டு முருகருடைய சாமி பார்த்தோம். ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது, க்ரௌடு கிடையாது. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி நீங்களும் போங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு எதிரில் அப்படியே போனீங்கன்னாக்கா நம்ம முருகருடைய சிலை இருக்கு இல்லையா, மலைக்கு மேலே, அந்த சிலைக்கு போகிற ரூட்டு தான் இது. அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் மேலே, ரொம்ப கிடையாதுங்க, ரொம்ப பக்கத்துலேயே தான். அப்படியே ஆட்சிலேருந்து அப்படியே லெஃப்ட் கட் பண்ண உடனே அந்த சிலை வந்துடும். அந்த சிலையை வந்து இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து எப்படி சொல்லலாம், அந்த சிற்பங்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங்லையும் சரி, அவங்க அந்த கொடுத்துருக்க டெக்கரேஷனு, கலர்ஸு எல்லாமே வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நீங்களும் மறக்காமல் போயிட்டு தீர்த்தகிரி முருகன் கோயிலை வந்து மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.